அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாஷன். நான் அருணீரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். வடமாகாண சுகாதார அமைச்சர் ராஜினாமா. வறட்சியினால் 19 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்பு. அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்து பொய்யானது. அமைச்சின் ஊடக செயலாளர் தெரிவிப்பு. பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம். வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் தனது அமைச்சு பொறுப்பை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். வடமாகாண அமைச்சரின் வவுனியாவில் உள்ள மாகாண உப அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அல்லது அரசியல் அடிப்படையிலே குற்றமற்றவன் என்று சொன்ன பிற்பாடும் கூட என்னை இந்த அமைச்சர் வாரியத்திலிருந்து நீக்குவதற்கான தன்னுடைய முயற்சியை தொடர் பேச்சியாக செய்து கொண்டிருப்பதனாலே வேறு பல எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றது. அதிலே நாங்கள் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினாலும் நாங்கள் நேற்று நடைபெற்ற இந்த தமிழரசு கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுடைய கூட்டத்திலே ஏகமனதாக எடுக்கப்பட்ட எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர் வாரியத்திலே இருக்கக்கூடாது என்ற அந்த முடிவின் அடிப்படையிலும் நான் என்னுடைய சுகாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நான் முடிவெடுத்திருக்கின்றேன். என்னுடைய அந்த முடிவை எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மாகாணத்தினுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கௌரவ ராசம்பந்தன் அவர்களுக்கும் நான் மின்னஞ்சல் ஊடாக அறிவித்திருக்கின்றேன். நேரடியாக இந்த என்னுடைய பிரதிகளையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நான் இன்று எடுத்திருக்கின்றேன். 19 மாவட்டங்களை பாதித்துள்ள கடும் வறட்சியினால் 3,41,411 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தள மாவட்டத்தில் 1,39,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 39,183 குடும்பங்களைச் சேர்ந்த 1,39,056 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல், வண்ணாத்திவில்லு, ஆனமடு, கருவல கஸ்வேவ, நவகத்தேகம, மகா கும்பு கடவல, சிலாபம், மகாவ, தங்கொட்டுவ, பள்ளம, ஆராய்ச்சிக்கட்டு மற்றும் வெண்ணப்புவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடிநீரின்மையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வறட்சி காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல குளங்கள் மற்றும் குட்டைகளில் நீர் வற்றி காணப்படுகிறது. குறிப்பாக நவ்டான் குளம், பெரிய கடவல குளம் கடும் வறட்சியினால் நீரின்றி காணப்படுவதனால் அதனை நம்பி நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியினால் குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் பணம் கொடுத்தே குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று நாங்கள் குடிநீரை காசிக்கு, அதாவது பணத்தை கொடுத்துதான் என்று குடிக்கவும் அதே போன்று குளிக்கவும் நாங்கள் பணத்தை கொடுத்துதான் நாங்கள் நீரை பெறுகின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். சரியான வறட்சி, தண்ணியால எல்லா மக்களும் குடிக்கவும் தண்ணி இல்ல, முழுவதும் தண்ணி இல்லாம பெரிய சிரமப்படுறாங்க. 50 ரூபா ஒரு டிப்பு தண்ணி, 2 டிப்பு. சாதாரண ஒரு நாளைக்கு 100 வாங்கும் போது மாசத்துக்கு எங்கேயே வந்து முடியும். இதேவேளை வறட்சியினால் கிளிநொச்சி மாவட்ட மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் அரத்தி நகர் பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் வறட்சி காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த பகுதியில் வாழும் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்ளும் கிணறுகளில் நீர் வற்றி காணப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களிலே சுமார் 50% குடும்பங்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கிறார்கள். தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த காலப்பகுதியிலே கால்நடைகள் கூட அருகில் உள்ள குளங்களில் சென்றும் இந்த நீரை பருக முடியாத நிலையிலும் கால்நடைகளும் நீரின்றி இங்கே ஆங்காங்கே உயிரிழந்து கிடப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய போயா தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பண்டாரகம அலுத்கம விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தார். பண்டாரகம அலுத்கம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் விகாரையின் விகாராதிபதியிடம் ஜனாதிபதி ஆசி பெற்றுக் கொண்டார். இதன்போது விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய சக்தி மின் உற்பத்தி கட்டமைப்பையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார்.
යන්න මාත් එක්ක. එනවද? හා? ඔයාත් එක්ක යන්න. බයි. திருகோணமலைக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்தொடர்பான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள். அடியவர் தம் துயர் நீக்க திருவீதி உலா வந்த சக்தி வேலோனின் ஆடிவேல் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. வடிவேலழகா மனமாளும் நாயகா கதிர்மாமலையக ஸ்கந்தவீரா. ஹம்பந்தோட்டை அருள்மிகு கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தில் இன்று காலை வேல்பெருமானுக்கு விசேட அபிஷேக பூஜை நடைபெற்றது. அத்துடன் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்காக விசேட வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டமை சிறப்பம்சமாகும். இதனையடுத்து வரலாற்று சிறப்புமிகு புனித பாத யாத்திரை தலமான கதிர்காமக்கந்தன் திருத்தலம் நோக்கி வேல்பவனி முன்னெடுக்கப்பட்டதுடன் பக்தர்கள் தமது காணிக்கைகளையும் செலுத்தினர். முற்பகல் 11 மணியளவில் கதிர்காமக்கந்தன் திருத்தலத்தை வந்தடைந்து கார்த்திகை செல்வனை திருத்தலத்தில் குழுமியிருந்த பக்தர்கள் உள்ளமுருகி வழிபட்டனர். கதிர்காமக்கந்தன் திருத்தலத்தில் பஸ்நாயக்க நிலைமை DP குமாருக்கு வேல்பவனியில் கலந்து கொண்டு அழகப்பனை வழிபட்டார். வள்ளியம்மன் ஆலயத்தில் இருந்து யானைகள் முன் செல்ல அழகுவேலன் திருத்தலம் நோக்கி பவனியாக அழைத்துச் செல்லப்பட்டார். வடக்கிலிருந்து கிழக்கு சென்று தெற்குக்கு பவனி வந்த கங்காசுதன் வள்ளியை மனம் புரிய வந்த திருத்தலத்தில் இளைப்பாறினார். கோயிலுக்கு இந்த போன இந்த 2 முறையோட இந்த வருஷம் நல்லா அதிகமான ஜனங்கள் இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு. இதே போல அடுத்த வருஷம் நான் வரணும் சொல்லி வேண்டிக்கிறோம். முருகன் அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லப்போனா இந்தியாவை காட்டிலும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. நல்லா இருக்கு. இதனையடுத்து இந்தியாவிலிருந்து வருகை தந்த சிவாச்சாரியார்களின் பங்கு பற்றுதலுடன் விசேட யாக பூஜை நடைபெற்றது. இந்தியாவின் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனத்தினால் இந்த யாக பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டது. புலிப்பாணி சித்தரின் பரம்பரை வாரிசான ஆரக்கால் பீடம் துர்கா பீடாதிபதி சீர்வளர் சீர் சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் இதில் கலந்து கொண்டிருந்தமை சிறப்பம்சமாகும். திருகோணமலைக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் அரசாங்க மற்றும் ஆளுநர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களான மார்கரெட் கியூரன், கிறிஸ்லோ, ஒலிவர் கோல்விலே ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலில் காணாமல் போனோர், காணி விடுவிப்பு, அதிகார பகிர்வு மற்றும் புதிய அரசியல் அமைப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாகாணத்தினுடைய காணி மற்றும் மீள்குடியேற்ற அவருடைய புனர்வாழ்வு நடவடிக்கைகள் தொடர்பாக பேசப்பட்டது. அதிலே நாங்கள் எமது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முன்னேற்ற நடவடிக்கைகளை பற்றியும் நாங்கள் எதிர்காலத்திலே அந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார போன்ற விடயங்களிலும் கூடிய கவனத்தை எமது அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என்பதிலும் இந்த பிரச்சினை தீர்க்க வேண்டும் என்பதிலே 19வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றம்
ஒரு ஒருங்கமைக்கப்பட்டு ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் சகல மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பது பற்றி காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்கள் எங்குள்ளார்கள் என்பதை அறிவிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக மத்திய அரசாங்கம் தங்களை கவனிப்பதில்லை என்று மக்கள் நினைத்தனர். அதனாலே மக்கள் பதற்றமடைந்தனர். யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடயங்கள் அல்ல, யுத்தத்தின் பின்னர் இடம்பெற்ற விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. மக்கள் கைவிடப்பட்டனர். இதற்கான தீர்வுகளை பெற வேண்டும். அம்பாறை ஒலுவில் பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவம் பெரும் சோகத்தை விட்டு சென்றுள்ளது. 5 வயதான சிறுவன் ஒருவன் காரொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். அம்பாறை ஒலுவில் 6ஆம் பிரிவைச் சேர்ந்த 5.5 வயதான லாஃபீர் இன்ஷாப் தனது வீட்டிலிருந்து நேற்று மாலை 1 மணியளவில் வெளியே சென்றுள்ளார். துவிச்சக்கர வண்டியில் சென்ற இன்ஷாப் சில மணித்தியாலங்கள் கடந்தும் வீடு திரும்பவில்லை. பிற்பகல் 2:30 மணியாகியும் இன்ஷாப் வீடு திரும்பாமையினால் அச்சமடைந்த உறவினர்கள் அவரை தேட ஆரம்பித்தனர். மாலை 5:30 மணியளவில் சிறுவனின் வீட்டுக்கு அருகாமையிலுள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை அதன் உரிமையாளர் திறந்தபோது காருக்குள் விழுந்த நிலையில் சிறுவனை கண்டுள்ளார். ஒரு 2:30 போல எனக்கு கோல் வந்துச்சு. பிள்ளைய காணல. காருக்குள்ள அந்த கார்காரால தான் கூப்பிட்டு சொன்னாரு. போய் தூக்கி போலீஸ்ல பள்ளியில எல்லாம் சொன்னது பிறகு 1:30 மணியை போல 5:30 மணியை போல கார பொடியம் வந்து கார் எடுக்கிறதுக்காக காரை திறந்து பார்க்க நேரம் புள்ள முண்டிக்குள்ளுக்கு புள்ள மோசமாக இருந்தாரு. பின்னர் பிரதேச மக்கள் இணைந்து சிறுவனை ஒலுவில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து காணப்பட்டார். சந்தேகத்துக்கிடமான இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லாஃபிர் இன்ஷாப் ஒலுவில் அல் ஜாய்ஷா வித்தியாலயத்தில் தரம் 1 கல்வி பயின்று வந்தார். ஜனாசா அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை நாளை இடம்பெறவுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். மாகாண மட்டத்தில் வெளிப்படுத்தப்படும் திறமைகள் தேசிய ரீதியில் பிரகாசிக்கும் வாய்ப்பை உருவாக்குகின்றன. ஆனால் இதற்கான சந்தர்ப்பங்கள் அமைவது சிலருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. கிளிநொச்சி புலோப்படை பகுதியில் வசித்து வரும் விஜயராஜ் என்ற கிரிக்கெட் வீரரே இவர். கிளிநொச்சி பழை மத்திய கல்லூரியில் கல்வி பயின்ற விஜயராஜ் பாடசாலை காலங்களிலேயே மாகாண மட்டத்தில் பிரகாசித்த கிரிக்கெட் வீரர். அதற்கான சான்றுகள் இவை. மாகாண மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக திகழும் விஜயராஜின் இலட்சியம் இலங்கை கிரிக்கெட் குழுவில் இணைய வேண்டும் என்பதே. என்ற போதிலும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான போதிய பௌதிக வளங்கள் இல்லை என்பதே இந்த வீரரின் ஏக்கமாக இருக்கிறது. நான் நல்லா லெதர் பால் விளையாடுவேன். எனக்கு கிளப்ல ஒரு சான்ஸ் தாங்கன்னா அவங்க கிளப்காரன்னு சொன்னாங்கடா, தங்கண்ட கிளப்ல வயசுக்கு மூத்தவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள நிப்பாட்டிடணும் சான்ஸ் தெரியலான்னு சொன்னாங்க. 140 142 பாஸ்ட் பால் போடக்கூடிய மாதிரி இருக்குது. நான் போடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து போலிங் சைட்டால கொஞ்சம் வீக்கா இருக்குது. சின்னல இருந்து மலிங்காவை பார்த்து தான் நான் பால் போட்டு பழகி கொண்டு வரேன். மலிங்காவோட மேக்சிமம் மலிங்காண்ட வேகத்துக்கு நான் பால் போடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பால் விளையாடுறக்கூடிய பேட் இந்த பேட் இல்ல, நாங்க சும்மா சொக் பால் பேட்டை வச்சு தான் நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம். அப்ப எந்த இலக்கு வந்து பேட்டிங்ல 6 அடிக்காட்டியும் 4 அடிக்காட்டியும் பேட்டிங் பெருசு இல்ல, பால்ல ஏதாவது ஒரு துறையில நான் சாதிக்கணும். சின்னல இருந்து இந்த பால் கூடி எனக்கு ஒரு அண்ணன் நான் பால் வாங்க வசதி இல்லாம இருந்த போது ஒரு அண்ணன் கொண்டு வந்து தந்தார். நீ போலிங் பிராக்டிஸ் மட்டும் செய்துட்டு நீ வந்து கிளப்ல விளையாட இந்த பால் தந்தது. நான் இந்த பாலை வச்சுதான் நான் இப்படி 5 மணில இருந்து பின்னர் 8 மணி மட்டும் இந்த கிரௌண்ட்ல நான் ஒரு சின்ன படியில கூப்பிட்டு நான் தனியாக தான் பிராக்டிஸ் செய்வேன். ஏன்னா பிராக்டிஸுக்குரிய எங்களுக்கு இந்த இல்ல பிச்சோ இல்லாட்டி எதுவும் மட்டும் இல்ல மச்சண்டா மட்டும் நாங்க வருஷத்துல ஒரு இல்லாட்டி 2 மாசத்துக்கு ஒரு தான் நான் மெட்டின கூடி பார்ப்போம். அப்படியான நாங்க வறுமைப்பட்ட ஒரு பிரதேசத்துல இருந்து தான் விளையாடி கொண்டு வரோம். என் லைஃபே கிரிக்கெட் அமையணும். நான் நிறைய பேர் இப்ப அம்மாந்தோட்டையில் நான் போய் எல்ஏ மேட்சுக்கு போனேன். நேஷனல் மீட்டுக்கு அம்மாந்தோட்டைக்கு போவேன். நெட் கோர்ட்ல பிராக்டிஸ் எது ஒண்ணுவங்களோ அப்ப இந்த போலை பார்த்துட்டு கேட்டாங்க, தங்க கிளப்ல வந்து விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. அம்மாந்தோட்ட இப்ப எனக்கு போய் நிக்கக்கூடிய வசதி இல்லை. இன்னும் ஒரு கிளப்ல போய் நான் தங்கி நின்று காசு கட்டி விளையாடக்கூடிய வசதி இல்லை என்னட்ட. நான் எனக்கு ஏற்றளவு இந்த போல் பழுதா போயிட்டு இதுல போல் போடலாம் பழுதா போயிட்டு வேறொரு போல் வாங்கின காசு இல்லை. நான் பெரிய இடத்துக்கு இந்த கிரிக்கெட்டாலாம் பெரிய இடத்துக்கு நான் ஒரு இலக்க தொடரணும்ன்ற ஒரு ஆசையோட தான் நான் இந்த ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ற இதுவரைக்கும் எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையோ எனக்கு ஏற்ற ஒரு கிளப்போ எனக்கு ஒரு கோச்சரோ இதுவரைக்கும் கிடைக்கல. பௌதிக வளங்கள் சரியான முறையில் வழங்கப்பட்டால் விஜயராஜும் சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக பிரகாசிப்பார் என்பதில்
எவ்வித சந்தேகமும் இல்லை. திருடர்களை பாதுகாப்பதற்கு செயற்படுவதில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள கருத்து தொடர்பில் இன்று ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை பதிவு செய்திருந்தன. உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு காலம் எழுந்துள்ளது. ICTA எனப்படும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் தொடர்பாடல் நிறுவனமூடாக செயற்படுத்தப்பட்ட கூகுள் லோன் திட்டம் தோல்வியடைந்தது. தேசிய கொடுப்பனவு தளத்தினை உருவாக்குவதற்கான திட்டமும் தோல்வியில் முடிவடைந்தது. இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தும் முயற்சியும் இடைநடுவே கைவிடப்பட்டது. தலைவர் சித்ராங்கனி முபாரக், சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, துமிந்த ரத்நாயக்க, கலாநிதி அஜித் மதுரபெரும, அசிஸ் ஹில்மி, தினேஷ் குணவர்தன ஆகியோர் இதன் பணிப்பாளர் சபையில் அங்கம் வகிக்கின்றனர். தலைவர் சித்ராங்கனி முபாரக், சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, துமிந்த ரத்நாயக்க, கலாநிதி அஜித் மதுரபெரும, அசிஸ் ஹில்மி, தினேஷ் ஜெயவர்தன ஆகியோர் இதன் பணிப்பாளர் சபையில் அங்கம் வகிக்கின்றனர். ஆக குறைந்தது ஒரு வாரத்துக்கு 3 நாட்கள் மாத்திரம் சேவையாற்றும் 7,50,000 ரூபாய் சம்பளம் பெறும் முகுந்தன் கனகே இதன் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுகின்றார். மத்திய வங்கியின் முறிகள் மோசடி. மத்திய வங்கியில் இடம்பெற்றுள்ள முறிகள் மோசடி தொடர்பில் அரசாங்கத்தின் பிரபல அமைச்சர்கள் பலர் மீது தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கபீர் ஹாஷிம், மலிக் சமரவிக்ரம ஆகியோரும் இதில் அடங்குகின்றனர். அத்துடன் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அவரது மருமகனான மத்திய வங்கியின் முறிகளை கொள்வனவு செய்த பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோரும் இதில் உள்ளடங்குகின்றனர். கொழும்பு அதிவேக செயற்திட்டம் மற்றும் மத்திய அதிவேக வீதி செயற்திட்டத்தின் குளறுபடிகள். இந்த குளறுபடிகள் தொடர்பில் முன்னாள் பெருந்தெருக்கள் அமைச்சர் கபீர் ஹாஷிம் மற்றும் தற்போதைய உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லா ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மத்திய அதிவேக வீதிக்கு உரிய விலை மனு கோராமல் சீனாவின் நிறுவனத்துக்கு வழங்கியமை வியத்தகு விடயமல்லவா? அதிவேக வீதிக்கான ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை கையொப்பமிடப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டமை மற்றுமொரு வியத்தகு விடயமாகும். அமைச்சரவை அனுமதியின்றி இந்த உடன்படிக்கை எவ்வாறு கைச்சாத்திடப்பட்டது? பாரிய அளவில் நிலக்கரி மோசடி. நிலக்கரி கொள்வனவு செய்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நீதிமன்றம் அதிர்ச்சி அடைவதாகவும் சுவிஸ் சிங்கப்பூர் நிறுவனத்துடனான உடன்படிக்கையை குறிப்பிட்ட காலத்துக்குள் அறிவித்து லங்கா கோல் நிறுவனம் தேவை ஏற்பட்டால் அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய முடியுமென உயர் நீதிமன்றம் அறிவித்தது. இவ்வாறு இருக்கும்போது சர்ச்சைக்குரிய விலை மனு மூலம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுரேன் படகொட தலையிட்டு நிலக்கரி கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தார். இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு எதிராக செயற்பட்ட அவ்வேளையில் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவராக இருந்த சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். வாக்ஸ்வகன் நிறுவனம் என்ற பெயரில் குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் தொழிற்சாலையொன்றை ஆரம்பிப்பதாக கூறி மக்கள் ஏமாற்றப்பட்டனர். அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம இதற்கு பொறுப்பு கூற வேண்டுமல்லவா? நாட்டில் பரவலாக பேசப்பட்ட அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை விடயம். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து முன்னாள் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் திலக் மாரப்பன ராஜினாமா செய்தார். எனினும் அவர் மீண்டும் கடந்த மே மாதம் 22ஆம் திகதி அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பிலான அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். உள்நாட்டலுவல்கள் அமைச்சர் வஜ்ர அபேவர்தன மற்றும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் மீதும் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவை குறித்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றனர். நாட்டில் இடம்பெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் நேற்று புத்தளத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது கருத்து தெரிவித்தார். இன்று நாட்டில் மிக தலைவிரித்தாடுகின்ற ஊழல் பிரதானமாக மத்திய வங்கியில் மிகப்பெரிய ஊழல் ஒன்று நடைபெற்றதாக இன்று ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டின் முன்னாள் நிதி அமைச்சர் அவர்கள் இன்று சபைக்கு சென்று தான் அரசாங்கம் அமைச்சர்களுக்கு வீடு வசிப்பதற்கென்று கொடுத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மத்திய வங்கியின் ஊழலுடன் தொடர்பட்டவருடைய தயவில் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் குடியிருப்பதற்கு அவருடைய தயவில் வாடகைக்கு வீடு பெற்று சென்ற பொழுது இன்று அந்த விடயம் வெளியே வந்ததனால் இன்று இந்த நாடு
இன்று வெக்கமாக தலைகுனிந்து நிற்கின்றது. இந்த நல்லாட்சியில் ஊழலுக்கு எதிரான ஆட்சி, நேர்மையான ஆட்சி என்று வந்த நல்லாட்சியில் முன்னாள் நிதியமைச்சரே இன்று பிழையாக நடத்திருக்கின்றார், அரசு பணத்தை பிழையாக கையாண்டிருக்கின்றார் என்று நிரூபிக்கின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்ற பொழுது அவர் மட்டுமல்ல, இன்னும் பல அமைச்சர்கள், அரசில் உள்ள முக்கியஸ்தர்கள் வீடுகளை பெற்றிருக்கின்றார்கள், பணங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று இன்று மிக பிரதானமாக பேசப்படுகின்றது. அந்த அளவுக்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய கிறுக்கு பிடியை பிடித்திருக்கின்றார்கள். ஊழல்வாதிகளை ஒழித்து கட்ட வேண்டும், பிழையாக பணம் சம்பாதித்தவர்களை அரசிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் மிக கடினமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாரத்தை தான் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரங்கள் அல்லது ஓரிரு வாரங்களில் ஊழல் சம்பந்தப்பட்டவர்களுடைய தலையெழுத்தை இந்த நாட்டின் பார்லிமென்ட் தீர்மானிக்கின்ற அளவுக்கு இன்று ஒரு தைரியமாக நேர்மையாக ஊழலுக்கு எதிராக இன்று பேசுகின்ற அரசியல் சூழ்நிலை இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. புத்தளம் எருக்கலம்பட்டி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் இதனை குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 7வது நாள் இன்றாகும். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்பும் தேசிய சீர்திட்டம் மூலம் மன்னார் மற்றும் பலாங்குடை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்று தெளிவூட்டப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாகவும் இந்த விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தேவன்பட்டி, பாலியாறு, பரங்கிகமம், அந்தோனியபுரம் மற்றும் விடத்தல் தீவு ஆகிய பகுதிகளுக்கு நமது குழுவினர் இன்று சென்றிருந்தனர். ஏழை மக்களிடம் சுரண்டி வாழ்றாங்க ஒழிய, ஆனா தங்களோட குடும்பத்தோட நல்லா இருக்கு. ஆனா நாங்க போற வேதனையும் துன்பமும் அவங்களுக்கு தெரியல. ஆனா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலமும் எலெக்ஷன் மூலம் நாங்கள் அனுபவிக்க அனுபவங்கள் தான் தெரிஞ்சு கொண்டு. ஆக இனிமேலும் அப்படியான தவறுகள் விடாம செய்யப்படுறோம். நாங்கள் அவளுக்கு எங்களால் எந்தளவான ஒரு உரிமையை நாங்கள் அவளுக்கு அளிப்போம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு யாரு எந்தெந்த வழியில் உதவி செய்யறோம் அவங்கள தான் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போம் உங்களுக்கு சொல்லுவோம். மற்றொரு குழுவினர் மன்னார் மாவட்டத்தின் பேசாலை, முருகன் கோவில் அடி, துள்ளி குடியிருப்பு, கிளியன் குடியிருப்பு மற்றும் தலைமன்னார் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர். எலெக்ஷன் தொடங்க போது வாரம் ஒற்ற போது அதை போனா போதான் போய் என்ன மாதிரி காட்டிலையும் இதுலேருந்து இருக்காங்க. கஷ்டப்படுது. ஊழல் இல்லாத அரசியல் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் மற்ற குழுவினர் ரத்னபுரி மாவட்டத்தின் பலாங்குடை பகுதிக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர். வீண் விரயங்களை தவிர்த்து தமக்கான நிவாரணங்களை வழங்குமாறு தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் இந்த மக்கள் கூறுகின்றனர். அதன் பின்னர் எமது குழுவினர் ராசகல துறக்கந்த பிரதேசத்திற்கும் சென்று மக்களை சந்தித்தனர். நாம் செய்திகளை பார்க்கும்போது விடயம் நன்கு புலப்படுகிறது. இவ்வாறு திருடும் நபர்களை விரட்டி அனுப்ப வேண்டும். ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் என்று பேசுகின்றார்கள். நாம் குழந்தைகள் அல்ல. அவர்கள் செய்யும் திருட்டு சம்பவங்கள் எனக்கு புலப்படுகிறது. நாம் மாதாந்தம் மிக குறைவான சம்பளத்துக்கே பெறுகின்றோம். எனினும் அவர்கள் சொகுசு வீடுகளை தமது பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்து வீண் விரயம் செய்கின்றனர். இவ்வாறு சென்றால் எமது நாடு எத்தியோப்பியா போன்று மாறிவிடும். இம்முறை புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக இலங்கைக்கு 2800 கோட்டாக்கள் கிடைத்துள்ளதாக ஹஜ் ஏற்பாட்டுக்குழு தெரிவிக்கின்றது. ஹஜ்ஜாஜிகளை ஏற்றிய முதலாவது விமானம் நேற்று மாலை புனித மக்கா நோக்கி பயணித்துள்ளதுடன் இன்று 3 விமானங்களில் ஹஜ்ஜாஜிகள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். நேற்றைய தினம் முதல் குழுவில் 150 பேர் புனித மக்கா நோக்கி பயணித்துள்ளனர். இவர்களை வழி அனுப்புவதற்காக சவுதி தூதரக அதிகாரிகள், முஸ்லிம் விவகார அமைச்சர் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கர்நாயக் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தனர். கடந்த முறை இலங்கைக்கு 2240 கோட்டாக்களே கிடைத்ததுடன் இம்முறை 2800 பேருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஹஜ்ஜாஜிகளை ஏற்றிய இறுதி விமானம் எதிர்வரும் 27ஆம் தேதி ஜித்தா நோக்கி பயணிக்கவுள்ளது. இலங்கையிலிருந்து புனித ஹஜ் கடமைக்காக மக்கா செல்லும் ஹாஜிகளுக்கான அனைத்து மருத்துவ மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை ஹஜ் குழுவின் தலைவர் டாக்டர் ஜியாட் முகமது தாஹா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கடந்த வருடம் உலகின் நாலா பகுதியிலிருந்தும் 25 லட்சம் பேர் ஹஜ் கடமை நிறைவேற்றியதுடன் இம்முறை சுமார் 30 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.
குற்றச்செயல்கள் பலவற்றுடன் தொடர்புடைய ஆவா குழுவின் தலைவர் உள்ளிட்ட 6 உறுப்பினர்களை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். யாழ் கோப்பாய் பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் இவர்கள் தொடர்புபட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டார். ஆவா குழுவின் தலைவர் உள்ளிட்ட 3 கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று காலை கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். அதேபோன்று மட்டக்குழி பகுதியிலிருந்து நேற்றிரவு மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனைய 2 சந்தேக நபர்களும் யாழ்ப்பாணத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 2 வாள்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரரின் பிரத்யேக செயலாளர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சில இணையதள ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அடிப்படையற்றவை என அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஊடக செயலாளர் அசித்த ராஜபக்ச கூறியுள்ளார். அமைச்சர் மங்கள சமரவீரவின் செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக விளக்கமளிக்கும் வகையில் அசித்த ராஜபக்ச விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயற்குழு உத்தியோகத்தர் மற்றும் அந்த உத்தியோகத்தரின் நண்பர்கள் 3 போலீசில் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டு கல்கிச போலீசில் ஒப்படைக்கப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அமைச்சருக்கு எதிராக சில இணையதள ஊடகங்கள் வாயிலாக சேறு பூசும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சம்பவம் தொடர்பிலான சில விடயங்களை சுருக்கமாக தெளிவுபடுத்தி இந்த ஊடக அறிக்கையை வெளியிடுகின்றேன். அமைச்சர் மங்கள சமரவீரவின் பொதுசன தொடர்பதிகாரி சமீர மனகர நேற்று முன்தினம் இரவு அவரது நண்பர்கள் 3 விருந்துபசாரம் ஒன்றிற்காக சென்று கொண்டிருந்த போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கல்கிசையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் பயணித்த ஜீப் வாகனம் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அதிலிருந்து போதைப் பொருள் 5 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் 1 கார்ட்டூன் சிகரெட்டுகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டன. அந்த ஜீப் வண்டியின் உரிமையாளரும் அவர்களுடன் பயணித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தன்னுடையதென வாகனத்தில் இருந்த ஒருவர் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் விசேட அதிரடிப்படையினர் அவரின் வீட்டிற்கு சென்று மேலதிக சோதனை நடத்தியபோது மேலும் 16 வெளிநாட்டு மதுபான போத்தல்களையும் 2 சிகரெட் கார்ட்டூன்களையும் கண்காட்சி வாள் ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் கல்கிச போலீஸ் நிலையத்தில் நேற்று காலை ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள 4 நேற்று மாலை கல்கிச பதில் நீதவானிடம் கல்கிச போலீசார் ஆஜர்படுத்தியதுடன் போதைப் பொருளை வைத்திருந்த முதலாம் சந்தேக நபர் தவிர ஏனைய 3 அதனுடன் தொடர்பில்லை என தெரியவந்துள்ளதாகவும் முதலாம் சந்தேக நபர் பயணித்த வாகனத்தில் இருந்ததாலேயே அவர்கள் 3 கைது செய்யப்பட்டதாகவும் பி அறிக்கையொன்றையும் தாக்கல் செய்திருந்தனர். நீதவான் முன்னிலையில் விளக்கமளித்த கல்கிச போலீஸ் நிலைய உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதலாம் சந்தேக நபர் தவிர்த்த ஏனைய 3 எதிராக போதைப் பொருளை வைத்திருந்தமை அல்லது விநியோகித்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அளவிற்கு விசாரணைகளில் சாட்சியங்கள் கண்டறியப்படவில்லை என்பதால் அவர்கள் 3 பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த காரணங்களை ஆராய்ந்த பின்னர் முதலாவது சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் கைது செய்யப்பட்டிருந்த அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் சமீர மனகர உள்ளிட்ட 3 பிணையில் விடுவித்துள்ளார். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம்.